நீங்க ஒரு மிலிட்டரி ரசிகரா இருந்தா இத மிஸ் பண்ணவே கூடாது. புகழ்பெற்ற B2 ஸ்பிரிட் இப்போ மத்திய கிழக்க அதிர வச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு இருண்ட இரவுல அமெரிக்க விமானப்படையின் B2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் ரேடார்கள் சிக்காமல் அமைதியா ஈரானுக்கு மேல பறந்துச்சு. அவங்களோட இலக்கு ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் முக்கிய ராணுவ தளங்கள். சில தளங்கள் பல கான்கிரீட்டுக்கு அடியில ஆழமா புதைஞ்சிருந்துச்சு. ஒவ்வொரு B2 விமானமும் GBU-57 Massive Ordnance Penetrator அப்படின்னு 30,000 கிலோ எடையுள் பதுங்கு குழி தகர்க்கும் குண்டுகளை சுமந்து சென்றது. இது பூமியை துளைத்து பலப்படுத்தப்பட்ட தளங்களை அழிக்கவே வடிவமைக்கப்பட்டது. பிரேக் டைம் 0.5 துல்லியமா திட்டமிடப்பட்ட இடைவெளிய இந்த குண்டுகள் பலப்படுத்தப்பட்ட பதுங்கு குழிகளை தகர்த்தது. ஈரானின் ரகசிய அணுசக்தி தங்கள்ல அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அங்கிருந்த நேரடி சாட்சிகள் இடி போன சத்தங்களையும் உயரமான புகை மண்டலங்களையும் பார்த்ததா சொன்னாங்க. செயற்கைக்கோள் படங்கள்ல பெரிய பள்ளங்கள் பதிவாகி இருந்துச்சு. அங்கெல்லாம் ஒரு காலத்துல பலத்த பாதுகாப்புடன் இருந்த கட்டிடங்கள் இருந்துச்சு. அழிவின் அளவு பிரமிக்க வைக்குது. பல தளங்கள் கடுமையா சேதமடைஞ்சிருக்கு. ஈரானின் அணுசக்தி திட்டம் பல வருஷங்கள், ஒருவேளை பல பத்தாண்டுகள் சூட பின்னோக்கி போயிருக்கும். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சற்றும் எதிர்பாராத விதமா தாக்கப்பட்டன. ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை கண்காணிக்கவோ அல்லது இடைமறிக்கவோ முடிய சில மணி நேரத்துக்குள்ள ஈரானிய அரசு ஊடகங்கள் பதிலடி கொடுப்போம்னு அறிவிச்சு வேகமான மற்றும் மறக்க முடியாத பதிலடி கொடுப்போம்னு உறுதி அளிச்சாங்க. ரேக் ராணுவ பிரிவுகள் அநீதிரப்பட்ட தேவ்ரானின் பேச்சு உச்சகத்தை அடைஞ்சது. ஆனா அந்த பதிலடி எந்த வடிவத்துல இருக்கும்னு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த முன்னெப்போதும் இல்லாத தாக்குதல் அமெரிக்க விமானப்படையின் வீச்சையும் துல்லியத்தையும் காட்டுது. ஆனா இது பிராந்தியத்துல நிலவும் பதட்டங்கள்ல ஒரு புதிய ஆபத்தான கட்டயத்தையும் குடிக்குது. B2 ஸ்பிரிட் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு, நவீன போர்கள ஆச்சரியமும் தொழில்நுட்பமும் வரலாற்றின் போக்கை மாத்த முடியும்னு. அதுவும் ஒரே இரவுல.